இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுதான் எங்களோட ஆனிவர்சரி டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நதிக்கு வந்து கோதுமை ரவை தான் செஞ்சு கொடுத்தாரு என்னோடய ஹஸ்பண்ட். நதி கொஞ்சம் தான் சாப்பிட்டா, அதுக்கு மேலே அவள் வந்து சாப்பிட மாட்டுட்டு இருக்கா. அதிலே விளையாடிட்டே இருந்தா. சரி அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும்னு நானும் விட்டுட்டேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே தோசை. பாப்பா கூட விளையாடிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு, இப்போல்லாம் வந்து பாப்பாவே வந்து சாப்பாடு கொஞ்சம் கையில் எடுத்து சாப்பிட்றா. பாட்டில் வந்து எடுத்து தண்ணி குடிக்கிறா. அவளே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கா. அதுக்குன்னு அவளே சாப்பிடட்டும் அப்படின்லாம் விட மாட்டோம். சாப்பிட்றது வந்து கொடுத்துடுவோம். இல்லை வேண்டாம் அப்படின்னு அவள் சாப்பிடாம இருந்தான்னா, அப்போ நாங்கள் வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுருவோம். 3 பேருமே நல்லா தூங்கி எழுந்துட்டோம். அவர் என்னமோ தூங்கிட்டே இருந்தார். சரி நானும் நதியும் போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். லன்ச் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு முட்டை பிரியாணி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். குக்கர் மூடும்போது தான் வந்து முட்டை போடுவேன். அதுவும் உடச்சி ஊற்றிட்டு தான் போடுவேன். அவருக்கு பாயில்டு பிடிக்காததுனால. நதிக்கு கோஸும் ஒயிட் ரைஸும். இன்றைக்கி வந்து 3rd இயர் ஆனிவர்சரினால் அவர் வந்து வாட்டர்மெலன்லேயே டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இயர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அது வந்து நம்பவே முடியல. ஏன்னா 2 இயர்ஸாக ஆனிவர்சரினாவே நாங்கள் 2 பேருமே ஒன்றாவே இல்லை. நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சே தான் இருப்போம். இந்த வருஷம் நதி இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியலை, ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருமே ஒன்றா இருந்தோம். அவருக்கு ஹார்ட்லாம் போட தெரியாது. ஆனால் இதுக்காகவே அவர் வந்து பண்ணார். முக்கியமாக அந்த ஸ்பூனில் இருக்கிற அந்த ஹார்ட் இருக்கே, அது வந்து நல்லாயிருக்கு. பர்ஃபெக்ட் ஷேப் வரலனாலும் அந்த குட்டி ஹார்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் 3 பேரும் எடுத்தோம். நதிக்கும் கொடுத்தோம். அவளும் கொஞ்சம் சாப்பிட்டா. அவளுக்கும் வாட்டர்மெலன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அது முக்கியமாக அந்த ஒயிட் கலர் தான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா அவள். எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் ரெடி ஆகி போகிறதுக்குள்ளே வந்து நைட்டே ஆகிடுச்சி. சரி சும்மாவாவது போயிட்டு வரலாம், ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னே வெளியே போனோம். நதிரா வந்து பின்னாடி சீட்டில் தான் உட்கார வச்சுருந்தேன். ஏன்னா நானும் பின்னாடி உக்காந்தேன்னா எனக்கு ரொம்ப வாமிட்லாம் வர மாதிரி இருக்குது. முக்கியமாக எனக்கு தலை வலிக்குது. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அவளுக்கு வந்து என் கை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அது பிடிச்சிட்டே அவள் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தா. பீச் போகிற ரூட்டில் நோ என்ட்ரின்னு போட்டுட்டாங்க. இல்லைனா நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு 1/2 hour சுற்றி வேறு ஏதாவது டைரெக்ஷனில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வேறு ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டோம். ஆனால் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து உள்ளேயே உட்காந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் மெதுவாக. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே பாப்பாவே எழுந்துட்டா. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம கிட்டேயாவது போயிட்டு வரலாம் பீச் கிட்ட அப்படின்ட்டு நாங்கள் 3 பேருமே கீழே இறங்கி போனோம். நைட்லலாம் அவ்வளோவா பீச் போனதே இல்லை. இதுதான் செகண்ட் டைமு. அங்கே இருக்கிற வியூ லைட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பீச்சை பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் காமிச்சிட்டு இருந்தார். பீச் டேவும் முடிஞ்சிடுச்சு. சரின்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம், அதுக்காக போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தார். நானும் நதியும் பிடிச்சி விளையாடிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆட வச்சுட்டு இருந்தேன். நதிரா தான் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தா. அதான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் போண்டாவும் போயிட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஆனிவர்சரி டேவே முடிஞ்சுது. மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறதும் அப்போது ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் ரொம்பவே டைம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. என் பாப்பாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கா.